తమిళనాడులోని రామేశ్వరంలో ప్రధాని మోదీ పర్యటిస్తున్నారు. పలు అభివృద్ధి కార్యక్రమాలను ప్రారంభించారు. ఇప్పుడు లైవ్ చూద్దాం. नौजवानों को रोजगार के नए अवसर मिलते हैं. நண்பர்களே, சென்னை மெட்ரோ போன்ற நவீன பொதுமக்கள் போக்குவரத்து வசதியும் கூட தமிழ்நாட்டிலே சுலபமான பயணம் மேற்கொள்ளுதலை மேம்படுத்துகிறது. இத்தனை பெரிய அளவில் கட்டமைப்புகள் தொடர்பான பணிகள் நடைபெற்று வரும் வேளையிலே இவற்றின் அனைத்து துறைகளிலும் புதிய வேலை வாய்ப்புகளும் உருவாக்கப்பட்டு வருகின்றன. என்னுடைய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் ஏற்படுத்தப்படுகின்றன என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும், மறந்துவிடக் கூடாது. साथियों, बीते दशक में भारत ने सोशल इंफ्रास्ट्रक्चर पर भी रिकॉर्ड निवेश किया है. मुझे खुशी है कि तमिलनाडु के करोड़ों गरीब परिवारों को इसका बेनिफिट मिल रहा है. बीते 10 साल में 4 करोड़ से ज्यादा पक्के घर देश भर के गरीब परिवारों को मिले हैं और इसमें पीएम आवास योजना के तहत 12 लाख से ज्यादा पक्के घर यहां तमिलनाडु में मेरे गरीब परिवार के भाई बहनों को मिले हैं. நண்பர்களே, கடந்த 10 ஆண்டிலே பாரதம் சமூக கட்டமைப்பிலும் கூட சாதனை காணும் அளவுக்கு முதலீடுகளை செய்திருக்கின்றது. தமிழ்நாட்டின் கோடானு கோடி குடும்பங்களுக்கும் இவற்றால் ஆதாயம் கிடைத்து வருவது எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சியை அளிக்கின்றது. கடந்த 10 ஆண்டிலே 4 கோடிக்கும் அதிகமானோருக்கு கான்கிரீட் வீடுகள் தேசமெங்கும் இருக்கும் ஏழை குடும்பங்களுக்கு கிடைத்திருக்கின்றது. இவற்றிலே பிரதம மந்திரி குடியிருப்பு திட்டத்தின்படி 12 லட்சத்திற்கும் மேற்பட்ட கான்கிரீட் வீடுகள் இங்கே என்னுடைய ஏழை சகோதர சகோதரிகள் தமிழ்நாட்டிலே அவர்களுக்கு கிடைத்துவிட்டன. पिछले 10 सालों में गांवों में करीब 12 करोड़ परिवारों तक पहली बार पाइप से वाटर नीर पहुंचाया गया है. इसमें 1 करोड़ 11 लाख फैमिलीज मेरे तमिलनाडु की है. इनके घर में पहली बार टैप वाटर पहुंचा है. इसका बहुत बड़ा लाभ तमिलनाडु की मेरी माताओं बहनों को मिला है. கடந்த 10 ஆண்டுகளிலே கிராமங்களில் 12 கோடி குடும்பங்களுக்கு முதன்முறையாக குழாய் வழி குடிநீர் கொண்டு சேர்க்கப்பட்டிருக்கிறது. இவற்றிலே 1 கோடி 11 லட்சம் குடும்பங்கள் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவை. இவர்களுடைய இல்லங்களிலே முதன்முறையாக குழாய் வழி குடிநீர் சென்றடைந்திருக்கிறது. இதனால் மிகப்பெரிய ஆதாயம் அடைந்தவர்கள் நம்முடைய தாய்மார்கள், சகோதரிகள் தான். साथियों, देशवासियों को क्वालिटी और सस्ता इलाज देने से ये हमारी सरकार का कमिटमेंट है. आप देखिए, आयुष्मान योजना के तहत तमिलनाडु में 1 करोड़ से ज्यादा ट्रीटमेंट हो चुके हैं. इससे तमिलनाडु के इन परिवारों के 8,000 करोड़ रुपीस जो उनकी जेब में से खर्च होना था वो खर्च बच गया है. मेरे तमिलनाडु के भाई बहनों के जेब में 8,000 करोड़ रुपीस, ये बहुत बड़ा आंकड़ा है. நண்பர்களே,
நாட்டு மக்களுக்கு தரமான மற்றும் விலை மலிவான சிகிச்சை அளிக்கும் விஷயத்தில் நமது அரசாங்கம் அர்ப்பணிப்போடு செயல்கள் புரிந்து வருகின்றது. நீங்களே பாருங்கள், ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்தின்படி தமிழ்நாட்டிலே 1 கோடிக்கும் மேற்பட்ட சிகிச்சைகள் நடைபெற்றாகிவிட்டன. இவற்றிலே தமிழ்நாட்டின் இந்த குடும்பங்கள் 8000 கோடி ரூபாய், சிறிய தொகை அல்ல, 8000 கோடி ரூபாய் செலவிலிருந்து காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள். என்னுடைய தமிழ் சொந்தங்கள் காப்பாற்றப்பட்டிருக்கின்றார்கள்.